ஹாய் எவ்ரிவன், வணக்கம். திஸ் இஸ் நாசர். மலையாளம் கிளாசிக்ஸில் இன்னொரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படம் த்ரூ அவுட் காமெடி ஹியூமரஸான ஒரு படம் தான், வியட்நாம் காலனி. ஸோ இந்த படம் எப்போ அடிக்கடி டிவியில் போடுறது தான். எப்போ டிவியில் போட்டாலும் நம்ம சேனல் மாற்றும் போது இந்த படத்தோட ஏதோ ஒரு மொமெண்ட்டில் தானே இருக்கும். நம்ம குறிப்பாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்க மாட்டோம். எந்த சீனில் அந்த சேனல் இருந்தாலும் அந்த சீன் மட்டும் கூட பார்க்கலாம். அந்த மாதிரிப்பட்ட படம். ஒவ்வொரு சீனும் அவ்வளோ ரசித்து பார்க்கக்கூடிய, இப்போ கூட ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய, சமீப காலத்தில் கூட நான் மறுபடியும் பார்த்த ஒரு படம் தான் வியட்நாம் காலனிங்கிறது. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி. மோகன்லால், இன்னசென்ட், பப்பு, கேபிஎஸ்சியில் எழுத ஹீரோயினாக நடித்தது கனக தான் ஹீரோயின். கனக தெரியும்ல, மாங்குயில பூங்குயில் அந்த படத்தில் அதில் இருந்த ஹீரோயின் தான். ஒரு சில பேருக்கு தெரியாது, மேபி அதனால சொல்கிறேன். ஸோ அவங்க தான் ஹீரோயின். அண்ட் பீமன் ரகு. தேர் ஆர் லாட் ஆஃப் காஸ்டிங் இன் திஸ் மூவி. ஒரு பிராமின் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கிராஜுவேஷன்லாம் முடிச்சு, நம்ம ஹீரோ மோகன்லால் நடித்த கேரக்டர் கிராஜுவேஷன்லாம் முடிச்சு வேலையெல்லாம் ஆகாமல் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி நாட் வெல், அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவருக்கு ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்குது ஆக்சுவலி. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு வருது, ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் இந்த சேலரிக்கு அவர் ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அம்மா ரொம்ப கவியூர் பொண்ணமாக தான் அம்மாவை நடித்திருக்காங்க. அதுக்கு அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது இன்னசென்ட்டோட கேரக்டர் அந்த ஊருக்கு வந்து இந்த ஆளை யார், எங்கள் இந்த மேனேஜராக இங்கே வேலை கிடைத்திருக்காரு இவருக்கு இந்த கம்பெனியில், இவர் யாருன்னு கேட்டு ஒருவாரு கடைசியில் இவரை பார்த்துட்டு அங்கேயே நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு இந்த வேலைக்கு நீங்கள் வராத, வந்தீங்கன்னா உங்கள் அசிஸ்டண்ட்டாக தான் நான் வரணும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்கும்போது, இந்த கம்பெனியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிற அசைன்மெண்ட்டு ஒரு பயங்கரமான ஊர், பயங்கரமான காலனி இருக்குது. அந்த காலனி ரொம்ப மோசமான ஆளுங்கள்லாம் இருக்கிற காலனி. அந்த காலனி நீங்கள் அங்கேருந்து இவாக்குவேட் அவங்கள வெக்கேட் பண்ண வைக்கணும், அந்த காலனி மொத்தமாக. அண்ட் அங்கே ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் அங்கே வரப்போகுது. அதுக்காக அங்கே இப்போது தங்கிட்டு இருக்கிற எல்லாரையும் வெக்கேட் பண்ணணும். அது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கொடூரம், ரொம்ப குண்டாஸ், அந்த மாதிரி மோசமான ஆளுங்கள்லாம் தங்குற இடம் தான். அங்கே போய் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு உங்கள் அசிஸ்டண்ட்டாக தான் என்ன போட்டிருக்காங்க. நம்ம ரெண்டு பேரோட உயிருக்கும் அந்த இது ஆபத்து, அதனால வராதிங்கன்னு சொல்கிற நியூஸ் சொல்ல தான் இவர் வந்திருக்காரு. பட் இவருக்கு வேறு வழி இல்லை. வேலை இல்லாமல் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற குடும்பம், வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அவர் எப்படியும் வேலைக்கு போவேன், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கு போவார். ஸோ இவரும் இன்னசென்ட் தான் நிற்கிற கேரக்டரும் அவருக்கும் வேறு வழியில் போய் தான் ஆகணுங்கிறதுனால ஹீ ஸ்டார்டிங் த ஜேர்னி. அங்கேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. அங்கே போனதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள், அங்கே இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் இவர் அறிமுகமானது. இவர் இந்த வேலைக்காக தான் சொல்லிட்டு அங்கே போகல, நான் இங்கே கதை எழுத வந்திருக்கிறேன் அது அப்படி சொல்லிட்டு தான் அந்த ஊருக்கே போகுது. அங்கே போய் அங்கே தங்கி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆளாக இருந்து அவங்கள எப்படியாச்சும் அங்கேருந்து ஏதாச்சும் சொல்லி வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சி தான் இவர் போகிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற நிறைய சம்பவங்கள் தான் இந்த கதையை. த்ரூ அவுட் ஃபன்னாக இருக்கிற படம் தான். ஒவ்வொரு சீன்லேயும் காமெடி இருக்கும். அது மோகன்லால் காமெடி பண்ணுறதில்ல, ஹீரோஸ்லாம் காமெடி பண்ணுறதில்ல. மோகன்லாலோட அந்த ஒரு மிகப்பெரிய அவரோட அந்த திறமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ், ஒவ்வொரு சீன்லேயும் மைன்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் இன்னசென்ட்டோட காம்பினேஷன் வேறு, இன்னசென்ட்டோட பெக்குலியர் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இஃப் யூ லவ் டு வாட்ச் த்ரூ அவுட் ஃபன்னாக இருக்கிற, ஆனால் தெர் இஸ் அ ஸ்டோரி. கடைசியில் அது கிளைமேக்ஸ் ஒரு எப்படி போய் எண்ட் ஆகுது, இவர் என்ன பண்ண போகிறாரு, இப்படி கடைசியில் இவர் என்ன முடிவுக்கு வருவாருங்கிறதெல்லாம் கதையோட ஸ்டோரியிலாம் சூப்பராக இருக்கும். பட் அதையும் தாண்டி படம் ரொம்ப ஃபன். கிளாசிக்ஸ்னு சொல்லும்போது நிறைய காமெடி மூவிஸும் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தோஸ் காமெடி மூவிஸ் தான் வியட்நாம் காலனிங்கிறது. ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் கமெண்ட் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ.